Hello friends, welcome to Bella's Home Cooking. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு பாயாசம் ரொம்ப ஈஸியா சீக்கிரமா 10 நிமிஷத்துல குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாசி பருப்பு மிதமான தீயில வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வந்து லேசா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறம் மாறி வந்ததும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இதோடவே 1/2 கப் ஜவ்வரிசி. இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி கிடைச்சா எடுத்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். குக்கர்ல சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல சேர்த்து வேக வைக்கிறதால ஜவ்வரிசி நான் இன்னைக்கு ஊற வைக்கல, அப்படியே தான் சேர்த்திருக்கேன். 3ல இருந்து 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். குக்கர்ல 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். 400 கிராம் மண்டை வெல்லம் கப் அளவுல 2 கப் இருக்கு. 1/2 கப் தண்ணி. பாகு பதம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சு வந்தாலே போதும். மண்டை வெல்லத்துல கல் மண் தூசு ஏதாவது இருக்கும், அதுக்காக தான் பாகு வச்சு வடிகட்டி எடுக்கிறோம். மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்திருக்கு, வடிகட்டி எடுத்துக்கலாம். சூடா இருக்கும் போதே வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டினீங்கன்னா பாகு இறுகி வடிகட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். மெட்டல் வடிகட்டில வடிகட்டி எடுத்துக்கோங்க. மண்டை வெல்லம் பாகு ரெடியா இருக்கு. குக்கர்ல 2 விசில் வந்திருக்கு. 5-6 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா திறந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அப்படியே விட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும், டேஸ்ட் இருக்காது. பருப்பு வந்திருக்கணும், அதே நேரத்தில் கூழ் மாதிரி ஆயிடக்கூடாது. இதில் நம்ம வடிகட்டி வச்சிருந்த பாகை சேர்த்துடலாம். பாகை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இனி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மிதமான தீயில இருக்கட்டும், அடி பிடிக்காம அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இதில் தேங்காய் பால் 3 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதலாம் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால் 2 சேர்த்து எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தேங்காயை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய தேங்காய் இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பு ரொம்ப குறைவா இருக்கட்டும். ஒரு பேன்ல 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் தேங்காய் கொத்து. தேங்காய் கொத்து உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, சேர்க்கலனாலும் பரவாயில்ல. சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வரப்பட்டு வந்திருக்கு, எடுத்துடலாம். அதே பேன்ல கொஞ்சம் முந்திரி பருப்பு, தீயை குறைவா வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமானதை எடுத்துடலாம். அதே பேன்ல கொஞ்சம் கிஸ்மிஸ் பலூன் மாதிரி வந்ததை எடுத்துடலாம். தீயை ரொம்ப ரொம்ப குறைவான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், தேங்காய் கொத்து பாயாசத்துல சேர்த்து பாயாசத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இறக்கி வச்சதுக்கு அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் வறுத்த நெய் இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சம் உருக்காத நெய் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதால வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட பருப்பு பாயாசம் கமகமன்னு வாசனையா ரொம்ப டேஸ்டா இருக்கு. குக்கர்ல சட்டுன்னு சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே பாயசம் ரெசிபி நிறைய இருக்கு, பாயசம் பிளேலிஸ்ட்டை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.